இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. உயர்வும் இல்லை, அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை. உயர்வும் இல்லை, அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. பாவமில்லை, அங்கு சாபமில்லை, வியாதி இல்லை, கடும் பசியும் இல்லை. பாவமில்லை, அங்கு சாபமில்லை, வியாதி இல்லை, கடும் பசியும் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு, துதி பாடல் உண்டு. இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு, துதி பாடல் உண்டு. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. ஹல்லேலூயா. 1500வது பாடல். நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீ கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீ கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை
கொடியை ஏற்றிடுவோம். திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம். கொடியை ஏற்றிடுவோம். இல்லை 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 என் வாசலை அடைப்பவர் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவர் பூமியில் இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவர் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவர் பூமியில் இல்லை. நீ திறந்தால் அடைப்பவர் இல்லை. நீ கட்டினால் அதை இடிப்பவர் இல்லை. நீ திறந்தால் அடைப்பவர் இல்லை. நீ கட்டினால் அதை இடிப்பவர் இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவர் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவர் பூமியில் இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவர் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவர் பூமியில் இல்லை. நீ திறந்தால் அடைப்பவர் இல்லை. நீ கட்டினால் அதை இடிப்பவர் இல்லை. நீ திறந்தால் அடைப்பவர் இல்லை. நீ கட்டினால் அதை இடிப்பவர் இல்லை. ஹalleluya. எல்லாரும் ஜெபிப்போமா? ஹalleluya. 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 நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை. நீ கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. ஹalleluya. நம்ம குடும்பத்துக்கு விரோதமாக கட்டி வைத்திருக்கிற பிசாசின் கிரியைகளை தேவன் உடைக்கும்படியாக எல்லாரும் இயேசுவுக்கு ஜெபிப்போமா? ஹalleluya. 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 அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அடைக்கப்பட்ட வாசல்களை திறங்க இயேசப்பா. அப்பா அடைக்கப்பட்ட வாசல்களை திறங்க ஆண்டவரே. எரிகோ போன்ற சோதனைகளை, எரிகோ போன்ற கோட்டையை தகர்த்து போடுங்க ஆண்டவரே. ஹalleluya. 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 குடும்பத்துக்கு விரோதமாக, பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக எல்லாரும் கைகள் தட்டி ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாட்களிலே தேவன் நம்மை ஆராதிக்க கொண்டு வந்திருக்கிறார். இந்த நேரத்திலே வீணா இருக்க வேண்டாம், மௌனமா இருக்க வேண்டாம். வாய்களை திறந்து இயேசப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. எரிகோ கோட்டையை தகர்த்து போடுங்கப்பா. எரிகோ கோட்டையை தகர்த்து போடுங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. அடைக்கப்பட்ட வாசல்களை திறக்கப்படுவதாக. குடும்பத்திலே அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்படுவதாக. அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்படுவதாக. கடன் பிரச்சனை என்று அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்படுவதாக. பிள்ளைகளுக்கு விரோதமாக பிள்ளைகளை படிக்க விடாதபடிக்கு அடைத்து வைத்திருக்கிற பிசாசின் கிரியைகள் தடைபடுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே. ஹalleluya. ஹalleluya. கைகள் தட்டி எல்லாரும் ஜெபிக்க. இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya. ஹalleluya. வியாதியை கொண்டு வருகிற பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. வியாதியை கொண்டு வருகிற பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே கட்டிகள் மறைவதாக. இயேசுவின் நாமத்தினாலே கட்டிகள் மறைவதாக. இயேசுவின் நாமத்தினாலே வியாதியை போன்ற எரிகோ கோட்டை தகர்க்கப்படுவதாக. வியாதியை போன்ற எரிகோ கோட்டை தகர்க்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே வியாதியை இயேசுவின் நாமத்தினால் தகர்த்து
என்னுடைய தேவைகளை சந்திக்கப்பா, என்னுடைய தேவைகளை சந்திக்க ஆண்டவரே. குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கீங்களா? ஏசப்பா கிட்ட கேளுங்க. அப்பா எனக்கு குழந்தை பாக்கியத்தை தாங்க ஏசப்பா என்று சொல்லி கேளுங்க. அண்ணாளுக்கு கொடுத்த தேவன் உங்களுக்கு கொடுத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அநேகருக்கு கொடுக்கிற தேவன் எல்லாருக்கும் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தீங்களாப்பா, எனக்கு தாங்க ஏசப்பா என்று சொல்லி கேளுங்க. நீங்க மௌனமா இருக்க வேண்டாம், மௌனமா இருக்க வேண்டாம். ஏசப்பா கிட்ட கேளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வீர்கள் என்று விசுவாசத்தோடு கேளுங்க. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நமக்கு விரோதமாக எழுப்புகிற ஆயுதங்களை தேவன் முறியடிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஏசப்பா முறியடித்து போடுங்க ஏசப்பா என்று சொல்லுவோமா? இயேசுவின் நாமத்தினாலே நமக்கு விரோதமாய் எழுப்புகிற ஆயுதங்கள், நமக்கு விரோதமாய் எழுப்புகிற மனுஷர்கள், நமக்கு விரோதமாய் எழுப்புகிற பிசாசின் கிரியைகள், நமக்கு விரோதமாய் எழுப்புகிற வியாதியின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே அக்கினியால் சுட்டெரிப்பீராக, அக்கினியால் சுட்டெரிப்பீராக. அப்பா உம்முடைய அக்கினி அபிஷேகம் இறங்குவதாக, உங்க அக்கினியின் வல்லமை வெளிப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே நீங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கப்பா. உம்முடைய வல்லமை இறங்குவதாக, உம்முடைய வல்லமை இறங்குவதாக, உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமை இறங்குவதாக. தெய்வீக வல்லமை அப்பா, உம்முடைய பிரசன்னத்தின் வல்லமை, மகிமையின் வல்லமை இயேசுவின் நாமத்தில் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. என்னென்ன தேவைக்காக வந்திருக்கிறார்களோ, என்னென்ன போராட்டத்தில் வந்திருக்கிறார்களோ அப்பா, அவர்களுக்கு விடுதலையை கொடுங்கப்பா, அவருடைய விடுதலையை கொடுங்கப்பா. அவருடைய மனதை சந்தோஷமாய் மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா மனதை சந்தோஷமாய் மாற்றுங்கப்பா. குடும்பத்தில் கிரியை செய்கிற பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக, பிரிவினையை உண்டாக்குகிற பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு நன்றி, 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 நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே, நமக்குள்ளே இருக்கின்ற நம் இயேசு என்றும் பெரியவரே. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். எல்லாரும் எழுந்து போமா? உனக்கு எட்டாததுமான
பரிசுத்த ஆவியானவர் இந்த பகலை நம்மோடு பேச முடியாது. தீர்க்க தரிசன ஆவியானவர் மறைப்பொருளை வெளிப்படுத்த முடியாது. நம் ஒவ்வொருவரும் இந்த கடைசி காலத்தில் மனம் திரும்ப வேண்டும். இயேசு கிறிஸ்துடைய ரகசியம் அறிவிக்கு நம்ம ஆயத்தமாக வேண்டும். பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், அசுத்தமா இருக்கிறவன் அசுத்தமா இருக்கட்டும். நாம் எல்லோரும் பரிசுத்தமாய் வாழ அழைக்கப்பட்டவர்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன் கர்த்தரை தரிசிப்பதே இல்லை. நான் பரிசுத்தராகிறபடியால் நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள். எல்லா கைகளும் வைத்துவோம். ஆண்டவரே, எங்களை பரிசுத்தமாக நடத்தும். பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களோடு பேசும். உணர்வுள்ள இதயத்தை எங்களுக்கு தாரும். ஒரு மனம் திரும்புதல் எங்களுக்கு தாரும். நல்ல வாயை திறந்து சொல்லுங்க. இந்த 3 நாள் கூட்டத்தில் ஒரு மனமாற்றம், ஒரு மனம் திரும்புதல் நம்ம எல்லாருக்கும் தேவை. ஆமே, சோத்திரம் சோத்திரம். ஆண்டவரே, உடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய கிருபை எங்களுக்கு தாரும். என் வசனத்துக்கு நடுக்கிறவனே நோக்கி பார்ப்பேன்னு சொன்னீங்களா? வசனத்துக்கு நடுக்கிற இதயத்தை எங்களுக்கு தாரும். சுத்த இதயத்தை எங்களுக்கு தாரும். வாயை திறந்து சொல்லுங்க. சுத்த இதயத்தை எங்களுக்கு தாரும். எங்களுடைய இதயத்துல வசனம் தங்கட்டும். எங்களுடைய இதயத்துல வசனத்தை வையும். ஆமே ஆமே ஹல்லேலூயா. ஆமே ஆமே. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை வெளிப்படட்டும். கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படட்டும். கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படட்டும். கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படட்டும். கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும். கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும். கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும். கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கையில் இருக்கிற வல்லுகள் இயேசு நாமத்தில் மறையட்டும். கழுத்தில் இருக்கிற வல்லுகள் இயேசு நாமத்தில் மறையட்டும். முட்டில் இருக்கிற வல்லுகள் இயேசு நாமத்தில் மறையட்டும். வயிற்று வலியை கொண்டு அசுத்த ஆவிகள் அழியட்டும். தலைவலியை கொண்டு அசுத்த ஆவிகள் மறையட்டும். மரண பயத்தை கொண்டு ஆவிகள் இயேசு நாமத்தில் அழிக்கப்படுவதாக. தற்கொலை ஆவிகள் இயேசு நாமத்தில் அழிக்கப்படுவதாக. பயத்தை கொண்டு ஆவிகள் இயேசு நாமத்தில் அழிக்கப்படுவதாக. பயத்தை கொண்டு ஆவிகள் இயேசு நாமத்தில் அழிக்கப்படுவதாக. இயேசு ரத்தத்தின் வல்லமை, இயேசு ரத்தத்தின் வல்லமை, இயேசு ரத்தத்தின் வல்லமையால் கர்த்தருடைய நாமம் நடக்கிற மகிமைப்படணுமே. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். முழு பலத்தோடு கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் கண்ணை மூடுங்க. கண்ணை மூடி வாயை திறந்து கையை பலமாய் தட்டி ஸ்தோத்திரம் சொல்லுங்க. வாயை விரிவாய் திறங்க. வாயை விரிவாய் திறங்க. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு மனம் உண்டாகட்டும். ஒரு மனம் உண்டாகட்டும். ஒரு மனம் உண்டாகட்டும். வாயை திறங்க. ஆமே 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 ஆமே. இயேசு நாமம் வல்லமுள்ள நாமம். இயேசு நாமம் வல்லமுள்ள நாமம். இயேசு நாமம் வல்லமுள்ள நாமம். இயேசு நாமம் வல்லமுள்ள நாமம். மன உளைச்சல் இயேசு நாமத்தில் மறைவதாக. உள் காயங்கள் ஆற்றப்படுவதாக. எரிச்சல் ஆவிகள் அழிக்கப்படட்டும். எரிச்சலை கொண்டு ஆவிகள் அழிக்கப்படட்டும். இயேசு ரத்தத்தின் வல்லமை, இயேசு ரத்தத்தின் வல்லமை, இயேசு ரத்தத்தின் வல்லமை, இயேசு ரத்தத்தின் வல்லமை, இயேசு ரத்தத்தின் வல்லமை வெளிப்படட்டும். 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 கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு மேலே இறங்கட்டும். கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு மேலே இறங்கட்டும். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Jesus, hallelujah. பரிசுத்தாவியானவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓ ஆவியானவரே, நாங்கள்
உணர்ந்து சொல்லுவீங்களா? ஆராதனை 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 அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரேசுராஜனுக்கே ஆமென். ஆவியான அன்பு நேசரே, அன்பு நேசரே, உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனை உமக்கு தந்தேன். முழுமையான அர்ப்பணிப்போடு ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனை உமக்கு தந்தேன். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். அப்பா, இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் ஆமென். வாயில் என் வாயில் வார்த்தை எல்லாம் பிறர்காயம் ஆற்ற வேண்டும். என் வாயில் வார்த்தை எல்லாம் பிறர்காயம் ஆற்ற வேண்டும். கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 முழுமையான அர்ப்பணிப்போடு அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே உமக்குகந்த தூய பலியா இந்த உடலை ஒப்புக் கொடுத்தேன்.
சொல்லுங்க, ரெண்டு கரத்தை உயர்த்தி, இயேசுவே உங்க நாமத்தை நாங்க உயர்த்துகிறோம். இயேசுவே உங்களுடைய நாமத்தையே நாங்கள் உச்சரிக்கிறோம். உண்மையின்றி வேறொரு நம்பிக்கை எங்களுக்கு இல்ல, உண்மையின்றி வேறொரு ஆறுதல் எங்களுக்கு இல்லப்பா. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. சொல்லுவீங்க வாயில கலந்து, இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. ஒரு விஷயம் கூட சொல்லுவீங்களா? இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே, வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம். இயேசுவே, இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம். அந்த நாமத்தை சொல்ல சொல்ல அந்த நாமமே நமக்கு விடுதலை தரும். அந்த நாமம் அத்தனை வல்லமையுடையது. அந்த நாமம் அத்தனை அற்புதமானது. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசுவே உம் அருகினிலே ஆவலாய் வருகிறேன். இயேசுவே உம் அருகினிலே ஆவலாய் வருகிறேன். என் நேரமும் என் சுவாசம் உம்மையே தேடிடுவே. என்னாலுமே என் வாஞ்சை உந்தன் முகத்தை காக்குமே. தேவச்சனமே, நம்முடைய அனுதின வாழ்க்கையில இயேசு ராஜாவுடைய நாமத்தை உயர்த்துகிற ஜீவிதமாய் நம்முடைய ஜீவிதம் மாறுமானா நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் அலங்காரமாய் மாறும், எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறும். இந்த பகற்கால வேளையில் அந்த நாமத்தின் வல்லமை, அந்த நாமத்தின் மகத்துவம் தொடர்ந்து நம்மை பலத்தினால் இடைக்கட்டி நம்மை ஆளுகை செய்கிறார். இயேசுவின் திவ்ய நாமத்தின் மகிமைக்கு ஒத்த வண்ணம் நாங்கள் முழுவதுமாக உங்களுடைய திரு சன்னிதானத்திற்கு முன்பாக எங்களை சமர்ப்பிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் எங்களோடு கூட பேசும், எங்களோடு கூட இடைவிடும், எங்களை ஆளுகை செய்யும். வழி நடத்தும் இயேசு ராஜாவின் இன்ப நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நாம் அமர்ந்து கொள்வோம். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினால் ஒரு விஷயம் கூட உங்களை நான் வாழ்த்துகிறேன், தேவ நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். இந்த இரண்டாவது நாளிலும் இந்த காலை வேலை கூட்டத்தில் உங்களோடு கூட இணைந்திருக்கும்படியான பாக்கியத்தை கர்த்தர் தந்தமைக்கு ஆண்டவரை நன்றியுடைய இதயத்தோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். உங்கள் வேதத்தை லூக்கா 19வது அதிகாரம் 1 to 9
6வது வசனத்தை வரைக்கும் நாம் யாராவது ஒருவர் வாசிப்போம். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகையு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகையுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும், இவர் பாவியான மனுஷரிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகையு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. ஆமென். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே என்று சொல்லி ஆண்டவர் சகேயுவை குறித்து சொன்ன இந்த சம்பவத்தை நம் வேதத்தில் நம்முடைய சிறு வயது முதல் கொண்டு நாம் வாசிக்கிறோம். இந்த சம்பவத்தை சின்ன வயசுல இருந்து நான் சண்டே கிளாஸ் காலத்துல இருந்து படிக்கிறேன்றவங்க மட்டும் கை தூக்குங்க. பாதி பேர் படிக்கவே இல்லையா? சகேயு கதை உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எல்லாருக்கும் மனப்பாடமா தெரியும். பல வருஷமா இதுல இருந்து நம்ம ஏகப்பட்ட செய்தியை கேட்டிருப்போம். அல்லேலூயா. ஆனா நான் தீர்க்கமாய் நம்புகிறேன், இந்த பகற்கால வேளையில தேவன் இந்த சம்பவத்தை கொண்டு நம்முடைய குடும்பங்களுக்குள்ள, நம்முடைய சபைகளுக்குள்ள ஒரு தெய்வீக உயிர்வீழ்ச்சி உண்டாகத்தக்கதாக கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவார் என்று நான் தீர்க்கமாய் நம்புகிறேன். நான் நேற்று மாலை வேளையிலிருந்து ஒரு காரியத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். தேவனுடைய பிரசன்னத்தை நோக்கி பார்க்கிறவர்கள், தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறவர்கள், அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அந்த வார்த்தைக்கு முன்பாக சிறுமைப்பட்டு அந்த வார்த்தைக்கு முன்பாக நடுங்குகிறவர்களை கர்த்தர் நோக்கி பார்ப்பார் என்று நேற்று மாலை வேளையில கூட நாம் கேட்டோம். நம்முடைய சிறுமை நம்மை விட்டு விலக வேண்டும் என்றால், தேவனுடைய உயர்வுள்ள கரம் நம்மை உயர்த்த வேண்டும் என்றால், அவருடைய பிரசன்னத்திற்கு நாம் இடம் கொடுக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைக்கு நாம் இடம் கொடுக்கும் பொழுது, அது எத்தனை பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும் என்பதில் நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை. யாருக்காவது சந்தேகம் இருக்குதா? அல்லேலூயா. தேவ சொன்னமே, இந்த சம்பவத்துல கூட தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய பிரசன்ஸ். சில வேளையில உங்களை கல்யாணத்துக்கு அழைக்கும் பொழுது உங்க பிரசன்ஸ் ரொம்ப முக்கியம். அந்த கல்யாணத்துல நீங்க கண்டிப்பா அங்க இருக்கணும். எங்க வீட்டு பிள்ளைங்களை வாழ்த்துறதுக்கு நீங்க அந்த இடத்துல கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப நீங்க அந்த இடத்துல பிரசன்ட் ஆயிருக்கிறீங்க இல்லையா? நீங்க அந்த இடத்துல கலந்து கொள்றீங்க இல்லையா? அப்போ உங்களுடைய அந்த நீங்க இருக்கிற அந்த இடமும் அந்த ஸ்தானமும் நிறைய பேர் பார்க்கும் பொழுது, நாங்க இன்வைட் பண்ணா இவங்க வந்துட்டாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய சந்தோஷத்தை உங்கள் உறவினர்களுக்கு, உங்கள் நண்பர்களுக்கு, உங்களை நேசிக்கிறவர்களுக்கு என்ன பண்ணும்? கொடுக்கும். அப்போ தேவனுடைய பிரசன்னமாகுதல் இருக்கும் பொழுது, அல்லது தேவன் நம்முடைய வீடுகளுக்குள்ளே பிரசன்னமாகும் பொழுது என்ன விதமாய் மாறுகிறது? தேசம் என்ன விதமாய் மாறுகிறது? வீடு என்ன விதமாய் மாறுகிறது? ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய ஜீவிதம் என்ன விதமாய் மாறுகிறது என்பதை இந்த பகற்கால வேளையில நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க ஆவலாய் இருக்கிறேன். நாம் ஆரம்பத்தில் வாசித்த பொழுது அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் எரிகோவில் பிரவேசித்து அந்த வழியாக நடந்து போகையில், அவர் எங்க பிரவேசம் பண்ணுகிறாரா? எங்க? எரிகோவில பிரவேசம் பண்ணுகிறார். ஐயம்மா, இந்த எரிகோ பட்டணம் ஆதி முதற் கொண்டு வேதத்தில் அநேக சுவாரஸ்யமான சம்பவங்களுக்கு உட்பட்ட ஒரு தேசம், ஒரு பட்டணம். நம்ம எரிகோன்னு வந்த உடனே டப்புன்னு நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது என்னது? பழைய ஏற்பாட்டுல எரிகோ மதில இஸ்ரவேல் ஜனங்கள் துதியினாலே சுத்தி வந்து என்ன பண்ணாங்க? அவருடைய ஆர்ப்பரிப்பின் சத்தத்தை கொண்டு தேவன் அந்த மதிலையே என்ன பண்ணார்? இடித்து போட்டார். அந்த எரிகோ பட்டணத்துக்குள்ள ராட்சத மனிதர்கள் இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஐயோ, இதை ஜெயிக்க முடியுமா? இதை மேற்கொள்ள முடியுமா என்கிற கேள்விகளோடு கூட இருந்த ஜனத்தாரின் நடுவில்
அந்த யோசுவாவும் காலேபும் எழுப்பி என்ன சொன்னார்கள்? நாம் அதை மேற்கொண்டு என்ன பண்ணலாம்? ஜெயம் பெறலாம் என்று சொன்னார்கள். தேவச்சனமே, நாள் அடைவில் இந்த எரிகோ பட்டணம், இஸ்ரவேலர்கள் அதில் குடி புகுந்து காலம் செல்ல செல்ல அந்த எரிகோ பட்டணம் ஒரு பிசினஸ் ஸ்டேஷனா மாறிடுச்சு. எப்படிங்க? ஒரு வியாபார ஸ்தலமாக மாறிடுச்சு. இப்போ உங்க ஊருக்கு ஏதாவது ஒரு வியாபார ஸ்தலம், ஒரு மார்க்கெட் ஏரியா இருக்கும். இந்த இடத்துக்கு போனா எல்லாமே கிடைச்சிடும் அப்படின்னு இருக்கும். இப்போ அதே போல அங்கு இருந்த எல்லா பட்டணங்களுக்கும் இந்த எரிகோ ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் ஏரியா. இப்ப நாங்க சென்னையில இருக்கிறோம். சென்னையில இப்போ எல்லா வியாபாரிகளும் முக்கியமா எங்க போவாங்க? கோயம்பேட்டுக்கு போவாங்க. இப்போ இங்க இருக்கிறவங்க கூட இங்க விளைவிக்கிற நிறைய நன்மைகளை என்ன பண்றாங்க? இங்க சென்னைக்கு என்ன பண்றாங்க? மார்க்கெட்டுக்கு அனுப்புறாங்க. இப்போ ஒரு கோயம்பேடுன்னு வச்சுக்கோங்களேன், எரிகோவை. இப்போ இந்த இடம் இருக்குது தெரியுமா? இந்த இடம் பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ என்னெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு கோயம்பேடு மார்க்கெட்டை உள்ள விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தலையே சுத்திரும் எனக்கு. யாரெல்லாம் போயிருக்கிறீங்களா கோயம்பேடு மார்க்கெட் உள்ள? யாருமே போனது இல்லையா? அங்க சுத்தமாவே இருக்காது எதுவுமே. அங்க வியாபாரம் பண்றவங்க மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கவே முடியும். நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு காரணம் கொஞ்சம் குப்பையா இருந்தா கூட நமக்கு ஒண்ணுமே, முக்கியமா லேடிஸ்க்கு என்ன பண்ண முடியாது, பொறுக்கவே பொறுக்காது. அது இமீடியட்டா கிளீன் பண்ணாதான் அவங்களுக்கு நிம்மதியா தூக்கமே வரும். இப்போ அங்க உள்ள போனா தக்காளி நசுங்கி போயிருக்கும், பூசணிக்காய் உடஞ்சி போயிருக்கும், எல்லாமே ஒரு மாதிரி தண்ணி ஈரமா, ஏன்னா கழுவுவாங்க இல்லையா, எல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். நான் நிறைய முறை போயிருக்கிறேன் சில டைம். தேவ ஜனமே நல்லா கவனிங்க, வியாபாரம் பண்ண தெரிஞ்சவங்களுக்கும் நல்லா வாங்கக்கூடியவங்களுக்கும் மட்டும்தான் நம்ம போயிட்டு கரெக்டா விலை பேசி ஒரு காரியத்தை வாங்கவே முடியும். எப்படி வாங்கணும்னு தெரியாம உள்ள போறவங்களுக்கு என்ன நடக்கும்? ஈஸியா ஏமாந்து என்ன பண்ணுவாங்க? வந்துருவாங்க. சென்னையில இன்னொரு இடம் இருக்கு, மோர் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. நீங்க அந்த பீச் ஸ்டேஷன் சொல்லுவாங்க. அதை ஒட்டியே பெருசா இருக்கும், எல்லாம் குட்டி குட்டி கடையா தான் இருக்கும். ஆனா அது கூட ஆயிரக்கணக்கான பிசினஸ் நடக்கும். பில்லே இல்லாம நிறைய பொருள் என்ன பண்ணுவாங்க? விற்பாங்க. அப்போ இப்ப இந்த மாதிரி ஒரு ஸ்பீக்கர்லாம் கூட நீங்க என்ன பண்ணிடலாம், இந்த ஸ்பீக்கர் ஒரு 50,000 ரூபாய்னா அந்த இடத்துல நல்லா உங்களுக்கு பார்கெயின் பண்ணி வாங்க தெரியும்னா 50,000 ரூபாய் ஸ்பீக்கரை நீங்க 40,000 ரூபாய்க்கு கூட என்ன பண்ணிடலாம், வாங்கிடலாம், பில் இல்லாம